கரெக்டா சொல்லுங்க சார். அரசு 1.5 மொத்தம் ஓட்டு எத்தனை? 6 கோடி. 6 கோடியில 1.5% எத்தனை பர்சன்ட்? 65. ஆனா நம்ம எத்தனை லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறோம்? நம்ம நினைச்சா மாற்றோம். ஆனா நீங்க சார் ஓட்டு இருக்குது சார், நம்ம எப்படி போடுவாங்க சார், நீங்க நம்ம சொன்னா போட்டுருவாங்களா சார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ ஒண்ணு இல்லை, நம்ம ஹாஸ்டல்ல வேலை செய்யற ஒரு புள்ள வந்து அந்த மாசம் கடைசியா ரெண்ட் கட்டுறப்ப வருது. ரெண்ட் கட்டிட்டு 5500 ரெண்ட் கட்டுது. ரெண்ட் கட்டின உடனே நம்ம என்ன பண்றோம்? இபி எவ்வளோன்னு கேக்குது. இபி எவ்வளோன்னு கேட்ட உடனே நம்ம 800 ரூபான்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 ரூபா சொல்றோம். அக்கா என்னக்கா எப்ப பாரு இபி இவ்வளோ கட்ட வேண்டியதா இருக்குது, எதுவும் பண்ண மாட்டீங்களா? இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, புதுசு புதுசா புடவை கட்டின்னு வரீங்க, எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறாங்கல்ல, கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்ல போறோம். என்ன சொல்ல போனோம்? அம்மா உனக்கு எவ்வளோமா சம்பளம்? எனக்கு 15,000க்கா. உங்கள் மேனேஜருக்கு எவ்வளோமா சம்பளம்? எங்கள் மேனேஜருக்கு 1 லட்சம். உங்கள் மேனேஜர் எங்கம்மா தங்கி இருக்கிறாரு? அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிறாரு. சரி, உங்கள் மேனேஜருக்கு எவ்வளோமா, அந்த அப்பார்ட்மெண்ட் எவ்வளோமா வாடகை கொடுக்குறாரு? 50,000 வாடகை கொடுக்குறாரு. சரிம்மா, உங்கள் மேனேஜருக்கு இபி எவ்வளோன்னு தெரியுமாம்மா? உனக்கு தெரியாது. அம்மா உங்கள் மேனேஜரு இபிக்கு 6 ரூபாய் 60 பைசா இல்லை 7 ரூபாய் கட்டுறாரு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நம்ம கிட்ட 14 ரூபா கட்டுறீங்க. இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள்லாம் என் கூட இருந்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, எப்படி நீங்கள்லாம் எங்க கூட இருந்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, உங்களுக்கு 7 ரூபா ஒரு யூனிட் குறையும். மாசம் உனக்கு 500 ரூபா குறையும். வருஷத்துக்கு 6,000 ரூபா குறையும். 5 வருஷத்துக்கு 30,000 குறையும். இன்னைக்கு மகாராஷ்டிரால 500 ரூபா தான் மகளிருக்கு ஏத்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஒரு கட்சி. அவங்க இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 500 ரூபா ஏத்தி கொடுக்கணும்னு சொன்ன கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, நம்ம வருஷத்துக்கு இத்தனை 1000 ரூபாய் பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறோமே, நம்ம சொல்றவங்க ஓட்டு போட மாட்டாங்க? போடுவாங்களா போட மாட்டாங்களா? முடிஞ்சிச்சு. அப்ப ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் அளவுக்கு ஒரு பலம் பொருந்தியவர்கள் நாங்கள். இது நீங்க பத்திரிகையாளர்கள் தான் குறிச்சுக்கோங்க. 2026 எலெக்ஷன்ல ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறவர்கள் யாரு? அதனால எங்க கிட்ட என்னத்த சொல்ல வர, கொஞ்சம் பகுமானமா நடந்துக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரதும் இல்லை. அது இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இப்ப நம்ம கிட்ட சம்பளத்துக்கு குக்கு நம்ம எவ்வளவு பெரிய புரட்சி சார். இன்னைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பொருளாதாரத்தில் தமிழ்நாடோ இந்தியாவோ வளர்வதற்கு முழு காரணம், முக்கிய காரணம் நாம தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் சார். இன்னைக்கு நீங்க 2 லட்சம் பேருக்கு வேலை தரணும்னா எத்தனை ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லுங்க? 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஒரு அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்றால் எத்தனை ஆயிரம் கோடி முதல் வைக்கணும் சொல்லுங்க? இப்ப 4,000 கோடி முதல் வச்சாக்கா 400 பேருக்கு வேலை வாய்ப்பு. என்னது 4,000 கோடி முதல் வச்சாக்கா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? 400 பேருக்கு. நம்ம 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். அப்ப எத்தனை ஆயிரம் கோடி நம்ம முதல்ல வச்சிருக்கிறோம்? எத்தனை மகளிருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் எத்தனை மகளிர் நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, ஞான செருக்கோடும் மிடுக்கோடும் துடிப்போடும் தன்காலிலே தானே உழைத்து வாழ்கின்ற இந்த பெண்களை உருவாக்கியது இந்த விடுதிகள் என்ற ஒரு சர்வீஸ் இல்லையா? இந்த ஹாஸ்டல்ன்றதுனாலதான் இத்தனை ஆயிரம் மகளிர் கம்பீரமா இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? எவ்வளவு கம்பீரமா வாழ்றோம், யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறோமே மகளிர் எல்லாம். இந்த மகளிரின் வாழ்விலே ஒரு மேம்பாடை ஏற்படுத்துவதுதான் சமூக நலத்துறை என்றால், அந்த மகளிர் மேம்பாட்டிற்காகவே வாழ்கின்ற நாங்கள் எப்படி கொடுத்திருக்கிறோமா? சரி சார், இந்த ஹாஸ்டலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குக்குன்ற ஜாபுக்கு எவ்வளவு வேலை இருந்ததா? இந்த குக்குன்ற ஜாபுக்கு எவ்வளவு வேலை இருந்ததா? இன்னைக்கு குக்குக்காக நம்ம எவ்வளவு கதறோம் இல்ல? டெய்லி ஒருத்தர் 2 பேரா போடுறோம். ஐ நீட் குக் இமிடியட்லி. நம்ம எங்க இருப்பே தெரியாது, டக்குன்னு ஒரு மெசேஜ் இமிடியட்லி. நம்ம இவர் மாதிரி உடையார் மாதிரி வச்சு நம்ம பண்ற மாதிரி குக்கை வந்து செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஐ வாண்ட் குக் இமிடியட்லி, அந்த மாதிரி விடுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, சின்ன கால்குலேஷன் மட்டும் போடுங்க. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோமே, நம்ம ஒரு பில்டிங்க்கு ஒரு 50,000 இப்ப கட்டுறோம்னா, இது கமர்ஷியல் 50,000 சேர்த்து கட்டுறோம். 20,000 பில்டிங்க்கு 50,000 சேர்த்து கட்டினா எவ்வளவு, எத்தனை கோடி போடுங்க பார்க்கலாம்?
இங்க நிறைய பிடெக், எம்டெக், எம்பிஏ எல்லாம் இருக்கிறீங்க. 20,000 பில்டிங்க்கு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா நம்ம கட்டணும்னா என்ன எடுத்தீங்களா இல்ல மொபைல் கையில எத்தனை கோடி வருது? ஒரு மாசத்துக்கு 100, ஒரு பைமத்துக்கு 100 கோடி. நான் வருஷத்துக்கு எத்தனை கோடி? 600 கோடி. 600 கோடி சொல்லையா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறோம்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்க. இன்னொன்னு சொல்றேன், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நம்ம கமர்ஷியல் கட்டுறோம். இப்ப என் பில்டிங் நான் 14,000 கட்டியிருந்தேன், இன்னைக்கு 58,000 ரூபாய். 20,000 பில்டிங் அந்த 58ல ஒரு 14 கழிச்சிருங்க, இல்ல 18 கூட கழிச்சிருங்க, 40,000 வைங்க. 20,000 பில்டிங் 40,000 எவ்வளவு வரும்? 2 நாள் 8, அது ஒரு 80 கோடி. குறைஞ்சபட்சம் அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2,000 கோடி ரூபாயை நம்ம இந்த தொழில் நடத்துறதுனால ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம். கொடுத்துட்டு இருக்கிறோமா? அதே மாதிரி இதுல இருக்கிற சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் செம காமெடியா இருக்கும். அந்த சர்டிபிகேட்டுக்குள்ள நான் போனோம்னாக்கா அது கொஞ்சம் சரி, அதுக்குள்ள வேண்டாம், அதுக்குள்ள நிறைய பேர் பேசிட்டீங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறேன். பேசலாமா இல்ல நீங்க எல்லாம் உங்களுக்கு வேற ஐடியால இருக்கீங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான கருத்துக்களா சொல்றேன். நாம் என்ன கேட்டோம்? நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட என்ன பேசணும், நம்ம தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் என்ன பேசணுன்றத ஒரு 2-3 லைன்ல முடிச்சிடுறேன். நான் கிளீனா நம்மளை கூப்பிட்டாங்க, கலெக்டர்மா கூப்பிட்டாங்க, நம்ம போனோம். எல்லாம் அவங்க என்னென்னோ சொல்லணும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். இவ்வளவு பெரிய சபையில சொல்றேன், நம்ம சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். நாம என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டு, ஃபயரு, ஸ்டெபிலிட்டி வாங்கி வச்சிருப்போம். ஃபுட்டு, ஃபயரு, ஸ்டெபிலிட்டி வாங்கி வச்சிருப்போம். ஃபார்ம் டி வாங்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களால லஞ்சம் கொடுத்து ஃபார்ம் டியை வாங்க மாட்டோம். யார்கிட்ட சொன்னோம்? இது எனக்கு ஒன்றும் புரியல. கை தட்டினா உங்களுக்கு வேகன்சி ஃபில் ஆகும்னு எப்பயோ சொல்லியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் வேகன்சி இருக்கோ இப்ப கை தட்டினீங்கன்னா நைட்டு போறதுக்குள்ள வேகன்சி ஃபில் ஆயிடும். ஆமா, அப்ப எல்லாருமே ஃபுல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டே வரலையே. இப்ப இந்த கைத்தட்டுல கேட்டு நான் சந்தோஷப்பட்டனும் இல்லையோ, பக்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்பட்டுக்காருங்க. நான் தான் எனக்கு வேகன்சி இருக்குன்னு நினைச்சேன், அவனுக்கு அப்படிதான் நடக்குது. ரைட், என்ஜாய். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு 2 வேகன்சி தான், இதுல 4 வேகன்சி இருந்தே ஆகணும். அதுல நம்ம எப்பயும் மாற போறது இல்ல. ரைட், இப்போ எந்த பாயிண்ட்ல பேசணும்? கலெக்டர் ஆபீஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்கள் இந்த சட்டமே தவறுதலாக போடப்பட்ட சட்டம், புரிதல் இல்லாமல் போடப்பட்ட சட்டம், இந்த சட்டத்துல மாற்றம் வேணும். ஒரு 30 பேருக்கு சமைச்சு போடுறவங்களுக்கும் ஒரே சட்டம், 300 பேர் 500 பேருக்கு ஹாஸ்டல் நடத்துற ஒரே சட்டம் எப்படி நியாயம்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் சொல்றோம், என்னைக்கும் சொல்றோம், நாங்க நாளைக்கு கூட சொல்றேன், இங்க யாருன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு கிட்ட போயிட்டு எக்கச்சக்கமா காசு கொடுக்கறது, இல்ல ஃபயருக்கு கொடுக்க எக்கச்சக்கமா காசு கொடுக்கறது, இல்ல ஃபார்ம் டி எக்கச்சக்கமா காசு கொடுக்குற வேலைலாம் இருக்கவே கூடாது. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஐயா 240 ரூபாய் ரிப்பன் பில் கட்டிட்டு அவர் போயிட்டு வர பஸ் ஃபேருக்கோ இல்ல அவர் போயிட்டு வர ஆட்டோக்கோ சார்ஜ் கேட்டாருன்னா கொடுங்க. அதை தாண்டி எதனா கேட்டாருன்னா ஒன்னும் இல்லை. நீங்க ஒரு 10 பேரா போயிட்டு அவர் எவ்வளவு கேட்கிறாருன்றத அதோட முடிச்சுக்கிறேன். கேட்கிறாருன்றத என்ன பண்ணணும்? அந்த ஒரே ஒரு காப்பி, ஒரு 30 செகண்ட் வீடியோ மட்டும் இருந்தா போதும். என்னது? ஒரு 30 செகண்ட் வீடியோ மட்டும் இருந்தா போதும். அடுத்த 2வது நாள் ஐயா வீட்டுல உட்காந்துருப்பாரு, ஆபீஸ் வர முடியாது. எவ்வளவு கேட்டீங்க ஐயா? 10,000. எவ்வளவு கேட்டீங்க ஐயா? 10,000. 4 முறை ஐயா, ஒரு முறை அவர் சொல்ல வச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு சில டிக்கெட்டுங்கெல்லாம் ஓடிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் இனிமேல் ஒரு ஹாஸ்டல் ஓனரை பார்த்து சீல் வைக்கிறேன்னு சொல்றதுக்கு தைரியம், தன்னம்பிக்கை யாருக்கும் வரவே கூடாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம நான் நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஃபர்ஸ்ட் நம்ம அசோசியேஷன் சார்பா சென்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு சிறப்பான கலெக்டர் நான் வாழ்க்கையில பார்த்ததில்லை. நல்லா கை தட்டலாம். ரொம்ப சிறப்பான ஒரு மேடம்.
அந்த அம்மா அவ்வளோ அழகா நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு we have to take policy decision. நம்ம ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கணும். நீங்க கேட்கறதெல்லாம் நியாயமா தான் இருக்குது, ஆனா சட்டத்தில் இப்படி இருக்கு அப்படின்னாங்க. சட்டத்தில் அப்படி இருக்கு மேடம், நீங்க பண்ணுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. நாங்க ஃபுட்டு, ஃபயர், ஸ்டெபிலிட்டி வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். நீங்க ஃபார்ம் டிக்கு கேம்ப் போடுங்க, ஃபார்ம் டிக்கு கேம்ப் போடுங்க. கேம்ப் போட்டீங்கன்னா நாங்க இது கொடுத்து வாங்கிக்கிறோம். அதுலயும் சொல்லிட்டேன், அதை தாண்டி எதையும் கேட்க கூடாது. ஒரு சிலர்லாம் வந்து இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு சும்மானா பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டோம். இது நடந்ததா? இப்ப கலெக்டர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிற அஷூரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நான் மெம்பர்ஸ் லிஸ்ட்டை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய, நான் வந்து ஒரு சபையில சொல்றேன், நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க வாய்ஸ் நோட்ல அடிக்கடி சார் சொல்றாரு இது உண்மையா பொய்யான்னு சொல்லி. இந்த சபையில சொல்றேன், உங்க அசோசியேஷன்ல இருக்கவங்க அவேர்னஸோட இருக்கிறாங்க, உங்க அசோசியேஷன்ல இருக்கவங்க தெளிவா இருக்கிறாங்க, ஆனா நான் மெம்பர்ஸுக்கு அந்த தெளிவு இல்லை. அவங்க லிஸ்ட் எங்கிட்ட கொடுங்க, அவங்களையும் உங்க அசோசியேஷன்ல சேர சொல்றோம், அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? சந்தோஷப்படலாமே இதுக்கு. இந்த இளைய சமுதாயம், இந்த இந்திய சமுதாயம், இளைஞர்களும் இளைஞர்களும் ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட் படிக்கக்கூடிய முதல் ஒரு குடும்பத்திலே முத கிராஜுவேஷன் படிச்சுட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் எங்கள் விடுதி உரிமையாளர் சமுதாயம். எங்களுக்கு 2014 வரையறுக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெகுலரைசேஷன் ஆக்ட் என்ற சட்டத்தினால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம். அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு விதமான நபர்கள் எங்கள் விடுதி உரிமையாளர்களை தினந்தோறும் பல்வேறு விதமான இன்னலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவரா இருவரா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான நபர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த விடுதிக்கு வேண்டுமானாலும் எந்த கேள்வியோனாலும் கேட்கலான்ற மாதிரி எங்க மக்கள் மீது இந்த சுமையை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுடைய கோரிக்கை என்ன என்றால், 2014ஆம் ஆண்டு அப்போது இருந்த சூழ்நிலையில் விடுதிகள் என்றால் என்ன என்று ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால், விடுதிகள் என்றாலே ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவங்கதான் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டலு, ஸ்கூல் ஹாஸ்டலு, அந்த மாதிரி ஹாஸ்டல் தான் இருப்பாங்கன்ற ஒரு மனதை வச்சுக்கிட்டு இந்த சட்டம் வரையறுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி அல்ல. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், திருநங்கைகள், படித்துவிட்டு வேலை இல்லாத மற்றதாரி இளைஞர்கள், வேலையை முடித்த பின்பு ரிட்டையர்மெண்ட் ஆன ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அனைவரும் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த விடுதிகள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடுதிகளில் என்ன பண்றாங்க, ஒரு 25-30 பேருக்கு சமைச்சு போட்டு அவங்களுடைய அன்றாட தேவை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த 2014 போடப்பட்ட இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அல்லது அதை குறைத்துக் கொள்ள, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது.